அவள் தானே எங்கள் புன்னகை. ஏய் எவ்வளவு நேரம் நீ குளிப்ப? உனக்கு என்ன, நான் குளிச்சா? நான் அப்படிதான் குளிப்பேன். ஏய் நாளா குளிக்க வேணாமா, நீ மட்டும் குளிச்சா போதுமா? நேரம் குளிக்க சொன்னா பேசாம இரு. நான் தலைக்கு குளிச்சிட்டு இருக்கேன். ஏய் நானும் நல்லா குளிக்கணும்டி. சீக்கிரம் குளிச்சிட்டு வர போறியா என்ன? ஐயோ உன்னோட பெரும் தொல்லடி. இங்க பாரு சரண், மூடிட்டு இரு. என்ன உள்ள வந்து 5 மினிட்ஸ் தான் ஆகுது, புரியுதா? நான் குளிச்சிட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணு. அப்படியே முறைச்சுக்கிட்டு நிப்பியே. அச்சி மூஞ்சி பாத்திட்டே போய் கொஞ்ச நேரம் உட்காரு, வருவேன். ரொம்ப பண்ணாதடி, உள்ள வந்தன் வையி அப்புறம் என்ன ஆவன்னு தெரியாது. ஓ அவ்வளவு தைரியமா? தைரியனா உள்ளவா பார்க்கலாம். வேணா வம்பு கிழக்காத, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் பாத்துக்கோ, உள்ள வந்தா ஏதாவது ஏடா கூட ஆயிரும். ஓ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? எங்க தைரியம் இருந்தா உள்ளவா பார்க்கலாம். மவளே இருடி வர வந்துட்டேன்டி, கதவை தரடி. நீ வந்தா நான் கதவை திறந்துடணுமா? முடியாது. ஏய் வேணா, மொண்ட சூடாக்கிட்டு இருக்க. இன்ன வரைக்கும் குளிக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த உள்ள? அது அத நான் எப்படி சரன்னு சொல்லுவேன்? மூஞ்ச பேத்துருவேன். இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? கோவம் வருதா? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி எத்தனை டைம் லேட்டா குளிச்சிட்டு வந்திருப்பேன். நான் எங்கேயாவது கிளம்பணும்னு சொன்னாலும் வேணும்னே வேகமா குளிச்சிட்டு வராம லேட் பண்ணிட்டே இருப்பேன். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேனா? வினை விதிப்பவன் வினை அறுப்பான்றா. ஏய் வேணாடி, நீ பொடமொழியில சொல்லி தப்பிச்சிடான்னு மட்டும் நினைக்காத. நான் செம்ம கோவத்துல இருக்கேன். மரியாதையா கதவை தர, இல்லைன்னா சீக்கிரம் குளிச்சுட்டு வா. டேய் நீ இப்படிலாம் மிரட்டினா நான் வேகமா குளிக்க மாட்டேன். நீ இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கறன்னு எவ்வளவு லேட் ஆகுது தெரியுமா? நீ என்கிட்ட பேசாம போய் பேசாம உட்காரு, நான் குளிச்சிட்டு வந்துருவேன். என்ன சத்தத்தவே காணோம்? ஒருவேளை போயிட்டானோ? இவனை நம்ப முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டானே. இவன் ஒரு காட்டேரி பிசாசாச்சே. சண்டை போட்டினா தூக்கமே வராது. எதுக்கும் லைட்டா டோர் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ற? நானு நீ இருக்கியா இல்லையான்னு பார்க்க. நீ என்ன பண்ற? நானு தள்ளிதான் போயிட்டு இருந்தேன். ஆனா தெரியாம என் கால் இங்க வந்து நின்றுச்சு. கேவலமா போய் சொல்லாத. என்ன யார் போய் சொன்னா? யார் நான் போய் சொன்னா? மூஞ்ச பேத்துருவேன். மூடிட்டு வளராம பேசுடா. நீதான் போய் சொல்ற. எப்படியும் உள்ள குளிச்சிட்டு இருப்பா, பாத்தரலாம் தானே. என்னடா ஃப்ராடு? நீ முறைச்சிட்டா கோபப்படுற மாதிரி நடிச்சிட்டா நாங்க நம்பிடுவோமா? சொல்லு பார்க்கலாம். நீ எதுக்கு இந்த இடத்த விட்டு போகாம இங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருந்த? எப்படியும் நான் கதவை ஓபன் பண்ணி பார்ப்பேன்னு உனக்கு தெரியும். பாத்தரலாம் தானே. உடனே சொல்லிடுறது பெரிய இதுவாட்டம். தாலி கட்ட பொண்டாட்டியா இருந்தாலும். ஏய் வாய்முடு, ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாத. என்ன நீ ஏன் எதிர்பார்த்து அப்படி ஓவரா பண்ற? மூஞ்ச பேத்துருவேன். என்னடா உன் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்க, நான் எதுவும் பேச மாட்டேன்னா? உனக்கு உண்மையை ஒத்துக்கிறதுக்கு அப்படியே பெரிய இதுவாட்டம் ஓவரா பண்ணுவேன். உண்மையா ஒத்துக்கிட்டா எங்க உன் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிருந்தா? ஏய் நான் எதுக்கு பிரஸ்டீஜ் பாக்குறேன்? டீசெண்டா சொல்லுவேன். ஆமாடினா ஆமான்னு சொல்லிட்டு போவேன், இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு போயிருவேன். என்ன வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு. பாத்தியா வாய் உளருது. போய் சொன்னா வாய் உளருமாமா, அதான் உளறிட்டு இருக்கு. எங்க பாதி நான் எந்த இடத்துலயும் நான் இங்க நிக்கல. நான் சும்மாதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ சும்மாவா? எங்க சும்மானா என் கண்ணை பார்த்து நான் அந்த எண்ணத்துல இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். எனக்கு என்ன, நான் பார்த்து சொல்லுவேன், நான் போய் சொல்லல. அப்ப பாரு, நாங்க அப்படியே ஏதேதோ பண்ணி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்குற, ஏதேதோ சொல்லி மனச நீ எடுக்க பாக்குற. என்ன சொல்லு. இரு தாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன். இன்ன வரைக்கும் எதுவும் காமிக்கல. கேவலமும் உங்களுக்கு அதுடி. என்ன குடிக்க தானே போனேன், அந்த வேலையை மட்டும் பாருங்க. நான் உள்ள குடிச்சிட்டு தான் இருந்தேன். இப்ப நீ தான் தேவையில்லாம நீ வம்பெழுத்துட்ட. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் ஒன்னும் சொல்லல. போய் சும்மா உட்கார். நான் இன்னும் குளிக்கவே ஆரம்பிக்கல. இனிதான் குளிக்க போறேன். ஓகே? இப்ப குடிச்சு எப்ப வருவ? நான் தலை குளிக்கணும்.
லேட் ஆகும். ஹேர்லாம் வாஷ் பண்ணி ஷாம்பெல்லாம் போட்டு நிறைய வேலை இருக்கு. முடிச்சுட்டு தான் வருவேன். வேணா நானும் எது? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நீ குடி, நானும் வரேன். பயந்துட்டா. ரொம்ப பயப்படுற? நீ பயப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஒன்றும் பண்ணல. ம், யார் பயந்தான்னு கேக்குறேன். ஏச்சி நிறுத்து, கேவலமா நடிக்காத. என்ன, உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். ம், போ. கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிற்பிள்ளையா பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ என்ன கிளிப்பிள்ளையா இது யாரோட போனு? அவளோட போன் கிடையாது, நம்ம போன் நம்ம கிட்ட இருக்கு. யாரோட போனு? யாரோடதான் இருந்த? பொண்டாட்டியா? பொண்டாட்டி இப்பதான் ஞாபகம் வருது. இது மகேஷோட போன் தானே? பொண்டாட்டின்னு போட்டு சேவ் பண்ணிருக்கோம். ஏய் சரண், அவனோட போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுத்து பேசு. இல்ல இது வந்து மகேஷோட போன் நினைக்கிறேன். மகேஷோட போனா? ஆமா, அப்பதான் வந்தாரு, வச்சிட்டு போயிட்டார் போல. போன் அடிக்குது, அதான். போன் அடிச்சா எடுத்து பேசு, உன் தம்பி தானே. இது பொண்டாட்டின்ல போட்டிருக்கு, இது எப்படி அட்டன் பண்ணி? நமக்கு இதுக்கு வந்து போயிடலாம். திரும்பவும் அடிக்குது. டேய், ஒன்னு போன் அட்டெண்ட் பண்ணி பேசு, இல்லையா கட் பண்ணி சைலண்ட்ல போடு. சும்மா நை நைன்னு அடிச்சிட்டே. சரி கோபப்படாத, அட்டன் பண்ணி பேசுறேன். சரி, வச்சுட்டு போனா அப்படியே தான் அடிச்சுட்டே இருக்கும். அதனால அட்டன் பண்ணி சொல்லிடலாம். நம்ம குழந்தையா தானே, எப்படியும் லவ் பண்ற பொண்ணாதான் இருக்கும். சரி, அட்டன் பண்ணி பேசலாம். சந்தியா, ஏய் அங்க எண்ணெய் ஊத்தி போட்டிருக்க, காலை வைக்காத. பார்த்து வர மாட்டியா? சி கையெடு. ஏச்சி கையடா, இது சந்தியா வாய்ஸ் தானே? ஐயோ, ஒரு போன் அங்க கிடக்கா. ஐயோ, இந்த முண்டை எதுக்கு போன் கொண்டு போய் அங்க போட்டுச்சு? ஐயோ, அப்ப யார் போன் எடுக்க வந்தா? சரணா? ஐயோ, மொத்தமா முடிச்சு விட்டுருப்பேன். மகேஷ் என்னை கொன்றுப்பான். என்னடி கையெடு? இப்ப நான் கைய வைக்கலன்னு வச்சுக்கோ, நீ கீழே விழுந்திருப்ப. ஏய் சி, அட்வான்டேஜ் எடுத்துக்கறடா. சி, ஐயோ, சி பேசாதீங்க, எனக்கு போன் முதல்ல கட் பண்ணு. அப்பாடா, கட் பண்ணிட்டேன். ஐயோ சாமி, ஐயோ அது நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா? ஐயோ அப்பா சாமி, சீரடிக்கவே முடியல. ஏய் சி கையெடு. அப்படி இப்படினா அப்போ அப்படி இப்படியா? அப்போ நெக்ஸ்ட் வந்து சந்தியா. ஐயோ ஐயோ, நான் சித்தியா போறேன். ஐயோ என்ன நடந்துருக்கோ? ஐயோ மகேஷ், ஐயோ நீ ஒரு வேலை பண்ணது கரெக்டா போச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்போ சரணு சந்தியாவா? என்னாச்சு? தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. மிருதுலா, மிருதுலா, என்ன பாவட? சி என்ன சார்? வாட் ஹேப்பன்ட்? எதுக்கு தடந்தே நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க? வேலை இல்லையா? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்துச்சா, அதான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே, ஒர்க்க முடிச்சிட்டு அந்த ஹாப்பியான விஷயத்தை என்ஜாய் பண்ணலாமே. ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு என்ன, எப்பயும் போலதான் இருக்கேன். நோ சார், நீங்க சாரி இல்ல. இன்னும் என்ன மேடம் மாதிரி தெரியுதா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல, போங்க. சீக்கிரம் ஒர்க்க பாருங்க. ஓகே சார். சீக்கிரம் ஒர்க்க பாருங்க. ஆள பாரு, போடா வெண்ண. நானும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். ஐயோ ஏன் சந்தியா அவ்வளவு ஹாப்பியா இருப்ப போலயே. சந்தியா, இப்ப மட்டும் கையில கிடைச்சா உனக்கு கொஞ்சம் அடி. ஐயோ நீ கேட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. இந்த எருமடி எப்ப போறது எப்ப பண்ணும்? சரி வெயிட் பண்ணலாம். டேய்
எவ்வளோ நேரம் கையை வச்சிருப்ப எடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு எண்ணெயை கீழே ஊற்றி போட்டு வச்சிருக்க? வேணுனே தானே ஊற்றிருக்க? சொல்லு, வேணுனே தானே பண்ண நான் கீழே விழுகணும்னு? ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பத்தியா? இப்போ எதுக்கு உனக்கு கோவம் வருது சொல்லு. அப்போ கோவம் வருதுன்னா நீ வேணுனே தான் பண்ணிருக்க. நான் கேட்ட கேள்வி நீ சாஃப்டா பதில் சொல்லியிருந்தீனா உன் மேல நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். வேணுனே தானே எண்ணெய் ஊத்துனேன். உன்னை நான் மிரட்டினதுக்காக, உள்ள வச்சு உன்னை கண்ணை காட்டி நான் மிரட்டினதுக்காக கீழே விழுந்து சாவடின்னு சொல்லி எண்ணெய் ஊற்றிருக்க, அப்படித்தானே? என்னடி? என்ன திமுறா? ஆமாடி, வேணுனே ஊத்துறேன்னு வச்சுக்கோ. இப்ப என்னதுக்கு? டேய் அறிவு கட்டவனே, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் சொன்னேன்ல. அதான் நான் வந்து காலை வச்சு கீழே விழுகணும், அதை பார்த்து நீ சிரிக்கணும், அப்படித்தானே? நேற்று நீ கேர் பண்ணும்போதே நான் யோசிச்சிருந்துருக்கணும்டா. டேய் நான் தான் பீரியட்ஸா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, அப்ப கீழே விழுந்தா எனக்கு இடுப்பு வலிக்கும் வயிறு வலிக்கும்னு உனக்கு தெரியாதா? வலிக்கட்டுண்டி, இவ்வளவு வாய் பேசுறீல்ல. என்ன ரொம்ப வம்பெடுத்துக்கிட்டு இருக்க, மூஞ்ச பேத்துருவேன். ஓ, என்ன மூஞ்ச பேத்துருவேன்? ஏ சண்டை கொடி பாடி வா, எங்க மூஞ்ச பேரு வா. அடிக்க மாட்டேன்னு நினைக்காத. எனக்கு எந்த அளவுக்கு பாசமா இருக்க தெரியுமோ அந்த அளவுக்கு கோபமும் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமா தெரியும். என்ன பண்ண நீ? உன் கோபத்தை வச்சுட்டு ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது. ஓடி திமிரு புடிச்சோடி நீ. ஹிட்லர் பேத்தியே காதல் ஒண்ணு யுகரில கொள்ளாதே. நீதான் திமிரு பிடிச்சவன். எக்ஸ்கியூஸ் மீ ஓல். ஏ மகேஷ், தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டியேடா. ஆனா 2 பேரும் மூஞ்சி ஒன்றும் சரியில்லையே. ஐயோ, சரி போன் எடுத்துட்டு ஓடிடலாம். டே மகேஷ். என்னடா? நான் எதையும் பார்க்கல, சாரி. என் போன் இங்க வச்சுட்டு போயிட்டு அதை எடுத்துட்டு போலான்னு. அது நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், நீ பாக்கலன்னு சொல்றதுக்கு? நாங்க ஒண்ணும் பண்ணலையே. டே பச்சையா உருட்டாது என்ன? ப்ளீஸ் என்னைய வாயில இருந்து சொல்ல வச்சிடாது, அவ்வளவுதான். என்ன? சாரி குழந்தைனாரே, ரொம்ப சாரி. அது இவன் எண்ணெயை வந்து கீழே ஊற்றிட்டான், அது தெரியாமல் வலிக்கு விட்டு விழுந்து அது விழுகாம பிடிச்சி. ஓகே நீ புரியுது, நான் ஒன்றும் சொல்லலை. அதான் தப்பான டைம்ல உள்ள வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் கதவை பூட்டிட்டு எதா இருந்தாலும். ஏய் உனக்கு அறிவு இல்லையாடா? அதான் புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்னு தெரியுதுல. உள்ள வரும்போது கதவை இது திறந்துட்டு ஐயோ உள்ள கதவை தட்டிட்டு வரணும் அப்படின்னு உனக்கு தோணாதா? ஏய் ஓவரா சீன் போடாத. ஏன்னா நீ உளரல அவர் சத்தியமா நம்ம 2 பேரும் தப்பா நினைச்சிருவாரு. நினைச்சாதான் என்ன, நீ நானும் புருஷன் பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி தான், ஆனா புருஷன் பொண்டாட்டி இல்ல. ஏய் என்னடி வடிவேல் கணக்கா? நான் சொல்லல நீ ஒரு மென்டல்னு. உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது, புரிய போறது இல்ல, அது புரியவே வேணாம். ஓகே மூஞ்ச பேத்துருவேன். முடிக்கு நில்லடா. எப்பா உள்ள வந்தது தப்புதான்ப்பா, அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. டே நான் உன் தம்பிடா. சரி விடு, நானும் கொஞ்சம் அண்ணனா இருக்க ட்ரை பண்ண. நீ என்ன நீ? அவன் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டான், வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் சரியாயிடுவான். ட்ரீட்மெண்ட்டுங்களா? சரி ஓகே, 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். அண்ணி அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு பார்த்து. நான் பாத்துக்கிறேன், நீங்க அங்க போங்க. ஓகேவா? சரிங்க அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒன்றுனா உடனே ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா நான் அங்கே கரெக்டாக அவனுக்கு சாவி கொடுத்தாதான் இங்கே எல்லா விஷயம் நடக்கும், அதுக்காக தான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் குழந்தைனாரே, நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகேவா? நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி இவன் குளிச்சுட்டு வந்தானா அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை நீ இன்னும் நான் குளிக்கவே இல்லை. நைட்டு என் ஃப்ரெண்டு ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருந்துச்சா, அங்கே போயிட்டு அவளுக்கு பர்த்டே விஷஸ்லாம் சொல்லிட்டு பர்த்டே அவனுக்கு வந்து பர்த்டே விஷஸ்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்தான். நீ கொஞ்சம் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு. ஐயோ நான் விஷ் பண்ணணும். ஐயோ அப்படிங்களா? எனக்கு தெரியாது அண்ணி. சரி குழந்தைனாரே, நானே மறந்துட்டேன், கண்டிப்பா கோச்சுப்பா. நான் அப்புறமா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. பை. சரிங்க அண்ணி. அண்ணா இனி அடுத்த தடவை இப்படிலாம் ஏதாவது சீன் நடக்க போகுதுன்னா முன்னாடி சொல்லிட்டு பண்ணுங்க என்ன. ஏன்னா உள்ள வந்து இப்படி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா கேட்டேன் நீ பார்த்து? புருஷன் முன்னாடி ரூமுக்குள்ள கதவை தட்டிட்டு வர தெரியாதுன்னு. எங்களுக்கு அந்த மேனேஜ் இருந்தா நாங்க இப்படி வர போறோம்? இதை தெரியாம தான் கேட்கறேன். உங்களுக்கு அந்த மேனேஜ் இருந்தா நீங்க கதவை பூட்டிட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணி இருந்திருக்கணும். ஓகே ஆளை பாரு வந்துட்டான். உண்மையை சொன்னா அப்படித்தான் சரணு கசக்கும். சரி கசக்கிட்டு பார்த்து. சரி நான் வரேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என்ன?
எல்லாமே உன்னால தாண்டி, உன்னாலதான் அவன் நான் அசிங்க அசிங்கமா நினைச்சிட்டு போயிருப்பான். இல்லைன்னா மட்டும் அவர் எதுவுமே நினைச்சிருக்க மாட்டாரு பாத்தியா. ஐயோ ஐயோ ஐயோ, உன்னால உன்னால பிபி எகிரி செத்து போயிரும் போல இருக்கிறீ. நானடா கோவப்படுத்துறேன், நீயா தான் என்ன கோவப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்க. ஓலப்பாரு. எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். மூஞ்ச பாரு பொடி. இருந்தாலும் சண்டை கோழிக்கு இவ்வளோ வாய் ஆகாது என்ன. அடுத்த தடவை அப்படி வாய் பேசுனேன்னு வையேன், அப்புறம் பேசுறதுக்கு வாயே இல்லாம புண்ணாக்கி விட்டுருவேன். அந்த பயம் இருக்கட்டும். தெரியும் நினைக்கிறேன். ஐயடா, எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. நான் எதுக்கு பயப்படுறேன்? அதெல்லாம் என் வாயெல்லாம் எப்பயுமே புண்ணாகாது. டே பொறுக்கி, இருந்தாலும் எவ்வளோ பொம்மாத என்ன. நான் ஒன்றும் மொத்தமாக கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். யாருக்கு தெரியும், பண்ணாலும் பண்ணிடுவ நீ. ஏன்னா நீ பொடி. அந்த பயம் இருக்கட்டும். இன்னைக்குமே சந்தியானா ஒரு பயம் இருக்கணும். ஓகே. ஐயடா பே. சும்மா வாயிடிச்சிட்டே இருக்காம பே போய் குளிச்சுட்டு வா போ. எங்களுக்கு தெரியும். கண்ணு இருக்கு பத்தியா, அதை மட்டும் காட்டாம இருந்தாலே போதும். என்ன, நான் நிம்மதியா இருப்பேன். உன்னையும் வலிக்கு கொண்டு வர அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்க ஆயுதம், வேற என்ன. அதனால நான் காட்டிட்டு தான் இருப்பேன். அதுதாண்டி எனக்கு உள்ளது, என்னால முடியல. எனக்கு அதுதாண்டா வேணும் பொறுக்கி. ஏண்டி எருமை போன் பண்ணிருக்க? ஐயோ, நீ திரும்ப கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ செல்ல புருஷா. ஏய் ஏய் ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானடி இருந்த. ஐயோ நான் எப்படா சொன்னேன்? ஐயோ, அடுத்து இங்க ஏதாவது கிறுக்கு தட்டிடுச்சா என்ன? ஏ ஏ, நல்லா தாண்டி இருந்தேன். நேற்று நைட்டு கூட பாத்துட்டு இருந்தேன்டி. ஏ மிருதுலா, எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு ஆகல. டேய் நீ சூப்பரான வேலை பார்த்துட்டடா. ஏண்டி தலையும் புரியாம காலும் புரியாம பேசாதடி. ஒண்ணுமே புரியலடி. என்னடி சொல்ற? நான் என்னடி சூப்பரான வேலையை பார்த்தேன். ஐயோ, அது எப்படி சொல்ல? டேய் நான் தெரியாம உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா ஃபோன் சரண்டர் ரூம்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் ஃபோனை அட்டெண்ட் பண்ண பார்க்கிறதுக்குள்ள அங்க என்னமோ நடந்துருக்கும் போல. அப்போ இது ஃபோனை தூக்கி போட்டான் போல. அப்போ சந்தியா என்ன தொடாத அப்படி இப்படி நான் பேசினா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குடா. மிருதுலா, நான் வேணா இப்போ கிளம்பி வரேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ரைட்டு, சரி. எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டிங்களாம் மென்டல் ஆகுங்க. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே மென்டலாக தான் இருக்கு. சரி ஓகே, என்ன பண்றது, மென்டல் கூட தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு மேல நீ வச்சிருக்க மாட்டே, என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருப்பியே. அடியே அடியே, நான் ஃபோன் பண்றேன்டி. வைடி, இப்ப முக்கியமான வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஐயோ, நான் என்ன பேசுறேன்னு மறந்துட்டேன். இல்ல நீ போயிட்டியா அப்படின்னா, ஏன்னா நைட் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணல பத்தியா. ஏன்னா நான் அதுக்கு முந்தின நாள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தேன்டா. அதான் சாரி. அதான் நீ பத்திரமா போயிட்டேன்னு கேக்குறேன். எனக்கு காலையில எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப மட்டும் என் பக்கத்துல இருந்து வெச்சுக்கோயே. ஏன் மிருதுலா, இப்ப கூட உன் அக்கா வாழ்க்கைக்காக தான் பாக்குற போற. நம்ம ரெண்டு பேத்த பத்தி உனக்கு எந்த ஐடியா இல்லையாடி? கிழிஞ்சிரும். என்னமோ சந்தோஷமா இருந்தா சரிதான். ஏய், நான் ஏதோ ஒரு ஹாப்பில பேசிட்டேன். சாரி, ரொம்ப சாரி. சரி நீ வேலை பாரு, நான் அப்புறமா ப்ளோ கூப்பிடுறேன். ஓகே பை, லவ் யூ. நான் ஒன்றும் சொல்லலை. என்ன, போய் வேலை பாரு, அப்புறமா பேசிக்கலாம். ஓகேவா? பாய், லவ் யூ. இல்ல ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே ஓகே. ஓகே இந்த கிளம்பிட்டேன். ஓகே 10 மினிட்ஸ்ல வந்துருவியா? எங்க போறா? கேட்கலாமா வேண்டாமா? நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்க்கலாம். மூஞ்ச பாரு, புல்டோசர் மாதிரி உட்காந்துக்கிட்டு. பொண்டாட்டி கிளம்பி இருக்காளே, எங்க போறா ஏது போறா அப்படின்னு எதையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை என்ன. அப்படி இந்த லேப்டாப்குள்ளே என்னதான் இருக்கும், எனி டைம் அங்கேயே தான். அந்த காலேஜுக்கு போனால் லேப்டாப்குள்ளேயே தான் உட்காந்துக்கிறது. எவ்வளோ டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காளோ என்னமோ. அப்படிலாம் ஆடுற மாதிரி இருந்தா நாங்க எதுக்கு இங்க இருக்க போறோம்? என்னது? என்ன இல்ல என்னமோ உள்ள எவ்வளவு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி, நாங்களாம் அங்க உள்ள ஆடிட்டு இருந்தா நாங்க எதுக்கு இங்க இருக்க போறோம் அப்படிலாம் சொல்லி பேசுறீங்க? என்னது டிஸ்கோ டான்ஸா? அப்படிங்கிற வேர்டை நான் சொல்லவே இல்லையே. ஐயோ சி, இதுதான் அவசர புத்தின்னு சொல்றதோ? ஐயோ அனிதா, வர வர ரொம்ப லூஸ் ஆயிட்டு வர. நீ இப்படிலாம் இருந்தீன்னா நீ எப்படிதான் போய் காலேஜ்ல எக்ஸாம் எழுதி லெக்சர் ஆவியோ?
என்னம்மா? ஒன்றும் இல்லையே. ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணுவேன்? ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியலையே. எனி டைம் லேப்டாப்பே எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் லேப்டாப்பில் யாராவது வீடியோ கால் பேசுகிறாங்களா என்ன? ஆனாலும் உன்ன மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாதுடி. ஒருவேளை எனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வேற எவ்வளவு உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டா அப்போ எனக்கு கோவம் வரும்ல. அங்கே பாருங்க விக்ரம், நீங்கள் எனக்கு மட்டும்தான். பொசிசிவ் இருக்கலாம்டி, அதுக்குன்னு இந்த அளவுக்கு இல்ல. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். நான் கொஞ்சம் வெளியே போகணும். வெளியே வா. சரி போயிட்டு வாங்க. எங்க போறீங்க கேட்க மாட்டீங்களா? வெளியே போறேன்னு சொன்னா சரி போன் நான் அடிச்சு பத்திட்டு அப்புறம் பத்தி விட்டுருவீங்களா? ஏய் இருமா இரு. நீ வெளியே போறேன்னு சொன்ன, எங்க போறேன்னு நீ தான் சொல்லணும். நான் எப்படி கேக்குறது? நீ தானே சொல்லணும். நீ தானே வெளியே போற. ரொம்ப பண்ணாதீங்க சார். என்ன அக்ரிமெண்ட் பண்ண? அடியே வாயு மூடி. அடியே வா. ஓ, டீ போட்டு கூப்பிடுற அளவுக்கு பெரிய ரைட்டிங்களா? சீ, ஐயோ மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துருச்சு. ரொம்ப சாரி, ரொம்ப சாரி. ஓகேவா? ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன், சாரி. சாரிலாம் ஒன்றும் வேணாம். உரிமை இருக்கு, கூப்பிடலாம். இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி யாருமே பார்த்தது இல்லடி. உங்களை மாதிரியும் தான். சரி, இப்போ எங்க கிளம்பிட்டீங்க மேடம்? நான் எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நான் ஒரு இடத்துக்கு போறேன். சரி, என்னதான் ஆனாலும் சொல்லிட்டு போகணும்ல. அப்புறம் ஏன் சொல்லலைன்னு கேட்பீங்க இல்லையா, அதனால. ஸோ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரவா? எங்க போனாலும் பார்த்து போ. பாப்பா அக்கறை. இப்ப நான் அக்கறை படணும்னு நினைக்கிறியா இல்ல வேணாம்னு நினைக்கிறியா? நான் ஒண்ணுமே சொல்லல. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகேவா? பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன பூதம் வந்து தூக்கிட்டு போப்போதா? ரொம்ப பேசாதீங்க. ரொம்ப வாய் பேசுனீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. நான் அப்புறம். ஏம்மா, உனக்கு இப்படிலாம் பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். சரி போ, பார்த்து போ. அது நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே. என்ன சைட்டா? இல்லையே, அப்போ கீழே குனிஞ்ச வேலை பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும். திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சும் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? தெரியாம லிப் கிஸ் பண்ணிடுச்சு, நான் வர்றேன். தெரியாம லிப் கிஸ் பண்ணிடுச்சு, நான் வர்றேன். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். ஐயோ வெக்கமா இருக்கு. அண்ணே, அட குட்டிமா, நீ எப்ப வந்த? நீ அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருந்த பத்தியா? அப்பவே வந்துட்டேன். நான் வெக்கம்ல படல குட்டிமா. அண்ணே, உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன வெக்கப்படல? என்ன விக்ரம், தனதனியா கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கியாமா? என்ன எல்லாருமே வந்துட்டீங்க போல. என்ன விக்ரம், உங்க பொண்டாட்டி உங்களை லூசுன்னு சொல்லிட்டு போறாங்க. லூசா? அண்ணி நான் என்ன நீ லூசு? லூசுன்னு சொல்லி சிரிச்சிட்டு போறாங்க. டேய் தம்பி, பொண்டாட்டிங்க கிட்ட எல்லாம் லூசுன்னு பேர் வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. பாத்தியா, என் அண்ணனோட பெருமை பேசு. அடி வாங்க போற பாலு. ஐயோ, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன வேலைக்கு கிளம்பலையா? உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல இவளை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு போடுங்க. சாக்லேட் நேத்து உயிரை வாங்கிட்டு ஆதிரா. இதை வாங்கி கொடுத்தாலே கொடுத்து அந்த இடத்துல அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. வேற வழி இல்லாம உங்க மாமனார் வாங்கி கொடுத்து அப்புறம் கூட்டிட்டு வந்தாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவளை எங்க போனாலும் கூட்டிட்டு போகாதீங்கன்னு. உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவா, நான் சொன்னனா இல்லையா? நீ வேற அவளை கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, கூட்டத்திலேயே கூட்டம், சரியான கூட்டம். இவளை வச்சுதான் அந்த கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். ஏனோ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? இன்னும் நீ காலேஜ் கிளம்பலையா? ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து தான். நீங்கள் மெயில் பார்க்கலையா? செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். அதான் அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மெயிலு எழுதிட்டு இருந்தேன். டைப் பண்ணி அதை சென்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா குளிச்சுட்டு கிளம்பலான்னு. கொஞ்சம் மெதுவாக கிளம்பலான்னு தான். இப்போ தானே செமஸ்டர் முடிஞ்சிருக்கு, அதான். அண்ணா, செமஸ்டர் முடிஞ்சு போச்சு. அப்ப லாஸ்ட் மட்டும் தடிமாடு காலேஜ் போயிட்டு இருக்கான். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அவனை தடிமாடுன்னு கூப்பிடாதுன்னு. அட்டங்கவே மாட்டேன் ஹரி, அப்படித்தானே? இருக்கும் மாசமா இருக்கும் போதுதான் எல்லாம் இருக்கும். என்ன ஹரி, இவங்கெல்லாம் போகட்டும். அண்ணி வர ஆட்டமா ஆடிடல. என்ன அண்ணா, இந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் தள்ளி போய் பண்ணு. ஒரு மாதிரி ஸ்டொமக் பர்னிங்கா இருக்குல்ல. அடி வாங்க போறேன்.
ஹரி, வர வர வாய் ரொம்ப அதிகம் என்ன? அதான்டா, நீங்களா ஒரு மாதிரி, அவ ஒரு மாதிரி. என்னமோ சரிதான். சரி, சீக்கிரமா அவங்க வேலையை பாருங்க. ஆதிரா, இன்னைக்கு வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிடலாம். எதுக்கு அத்தை? ஒன்றும் இல்லை, குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சரண் சந்தியா எல்லாரும் ஊட்டிலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சம்மந்தி கூட அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கிட்ட பேசிட்டீங்களாமா? இன்னும் ஒழுங்காக பேசலப்பா. சரணும் சந்தியாவும் வந்ததுக்கப்புறம் முழுசாக பேசிக்கலான் இருக்கேன். அவங்க தான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொன்னாங்க. பட் வந்து அது கரெக்டாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலான்னு. எல்லாத்தையும் ஒழுங்கா பேசிட்டு முடிவு எடுத்துக்கலாமா? சரிங்க அத்தை. எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் ஆகும்ல. போர்வை இதெல்லாம் மட்டும் நம்ம அலசி போட்டுடலாம். மித்ததெல்லாம் வந்து வீடெல்லாம் அன்னைக்கு மாப் போட்டுக்கலாம் அத்தை. சரி ஆதிரா. சரி அத்தை, மதியம் சமைக்கணும். நான் போய் அந்த வேலை பார்க்குறேன். அண்ணி நானும் வரவா? நான் ஒரு உதவி செய்யல. உட்காந்து காய் வேணா கட் பண்ணி தரேன். அதுவும் அவ்வளோ பெரிய வேலை இல்லையே. சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. பார்த்து வேலை செய்யுங்க. ஓகேவா? போங்க. என்னாச்சுடா? எதுக்கு இப்படி நிக்கிற? ஒன்றும் இல்லை சந்தியா, அவங்க பேச வருவாங்களா? அதெல்லாம் வருவாங்க. நீ பேசாம அமைதியாரு. அதுக்கு தானே நான் வர சொல்லியிருக்கேன். அதுக்காக இல்லடி. எனக்கு இது நாள் வரைக்கும் எதுவும் தோணவே இல்லை. ஆனால் அந்த டெண்டர் இன்னும் 2 வீக்ஸ் ஆயிட்டா ஒரிஜினலாகவே அவன் கைக்கு போயிடும். அப்போ அந்த காசை நினைச்சா என்னதான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால் முடியல சந்தியா. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ அதை பற்றி யோசிக்க கூடாதுன்னு உன்னை சொன்னா இல்லையா? நான் எதுக்கு மகேஷ் இங்கே வர சொன்னேன்? இப்போ எதுக்கு மகேஷ் அவனோட ஆஃபீஸில் அவனுக்கு எதிரி மாதிரி எங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காரு? உனக்கு எதுவுமே புரியவே இல்லையா? இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கியா? ஏய், நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டி கூடி. இந்த விஷயத்தில் நான் கோவப்படுற மாதிரி இல்லை. எனக்கு பயமாக இருக்கு சந்தியா. அந்த 1 கோடி ரூபாய் போச்சுன்னா 1 கோடி ரூபாய் கூட சமாளிச்சிருவேண்டி. ஆனால் அந்த 60 லட்சம் மாமாவோட எல்ஐசி பணத்திலிருந்து அப்படி பார்த்தா உங்க 5 பேருக்கும் அது சேர வேண்டியதுடி. அந்த காசுல இருந்து எனக்கு உதவி செஞ்ச அந்த காசு போயிருமோன்னு பயமா இருக்குடி. உன்னை பயப்படக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. புரியுதா? நீ கவலைப்படாம தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்போதுமே வெற்றி மட்டும்தான். இதை நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணுமா என்ன? எனக்கு இப்ப தோணுது அந்த டெண்டர் கூட வேணான்னு. வாய் உடைச்சிருவேன் சரண். டெண்டர் கூட வேணாமா? டேய், அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு பாப்போம். ஈஸி கிடையாது ஒரு டெண்டர் எடுக்கிறது. எவ்வளவு கஷ்டம் உனக்கு என்ன தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். சம்பாதிக்கிற காசையும் தாண்டி அது கோட்டிங் வரும்போது, அது ஏலத்துல வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்காக உழைச்சி நீ கொட்டேஷன் ரெடி பண்ணி சொல்லு பாப்போம். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோ. என்ன, உனக்கு அந்த டெண்டர் கிடைக்கும். நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? சாரி, ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீயே நெகட்டிவாக பேசாத. நீயே நெகட்டிவாக பேசுனீனா அப்புறம் எப்படிடா? சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, உனக்கு மோட்டிவேஷ்னலா ஒன்று சொல்கிறேன். என்ன, ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவெடுத்து அதுக்குள்ளே இறங்கிட்டோன்னு வச்சுக்கோயேன். அதுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இறங்கி செய்யணும்னு முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு ஐயோ உள்ளே இறங்குனதுலேருந்தே பிரச்சனைனா ஒன்றுமே பண்ண முடியாது. பிரச்சனைன்னு சொல்லிட்டு பின்வாங்கி வெளியே வந்துன்னு வச்சுக்கோயேன். இந்த பிரச்சனையை தாண்டி அடுத்து உனக்கு இருக்க போகிற சந்தோஷத்தை உன் கண்ணால் கூட நீ பார்க்க முடியாது. இதை எப்போதுமே உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. லைஃப்பில் எவனுக்கு தானே பிரச்சனை இல்லை? சொல்லு பார்க்கலாம். பிரச்சனை இருக்கிறவெல்லாம் ஐயோ பிரச்சனை உட்காந்துட்டா இருக்கான். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இடிச்சு தள்ளிட்டு தரமட்டமாக்கிட்டு போயிட்டு தானே இருக்கானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். என்னைக்குமே என் புருஷன் எந்த இடத்துலையும் சோர்ந்து போகவே கூடாது. நான் இப்பவும் சொல்கிறேன், நீ என்கிட்ட காட்டுற அந்த குழந்தைத்தனமாகட்டும் கோவமாகட்டும் இதெல்லாம் நம்ம 2 பேர் லைஃப்குள்ளே இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி உனக்குள்ள ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமாக இருக்குது. என்ன, அதை நீ எப்போ வெளியே கொண்டு வர வேண்டாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கொண்டு வரத்தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. எனக்கு தேவை நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷத்தை தாண்டி நீ சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போயிட்டீங்கன்னா உன்னால ஜெயிக்க முடியாது. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். இது இல்லை வெற்றி. இதுக்கு மேலேயும் வெற்றி இருக்குன்னு தாண்டி போயிட்டே இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன, தோல் கொடுக்க நீ இருக்கிற வரைக்கும் நான் இன்னைக்கும் சோர்ந்து போக மாட்டேன், தோத்து போக மாட்டேன். தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் சொல்லாத, இது என்னோட கடமை. ஓகேவா? அதைத்தான் நான் அவனுக்கு பண்ணுறேன். அவன் பண்ண அதே தப்பை நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால தான் நேர்மையான வழியில் நேராக போவோம். என்றைக்குமே கடவுள் நேர்மையாக இருக்கவங்க பக்கத்தில் தான் துணையாக நிற்பார். என்ன தகுடு தட்டை பண்ணி யார் என்ன செஞ்சாலும் சரி, கடவுள் அவங்க பக்கம் நிற்கவே மாட்டார். இது ஒரு ஃபேக்டான விஷயம். புரியுதா? நான் இருக்கேன். எதையும் சாதிக்கலாம். கஷ்டம் காதலுக்கு இஷ்டம், வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே. முட்டும் கதவுகளை தட்டும், சறுக்கு விடும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா,
சரி, அந்த டெண்டரை எவ்வளோ ரேட்டுக்கு கோட் பண்ணலாம்? எவ்வளோ ரேட்டுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆ, சமீபத்துல நான் இப்ப எடுத்த இந்த டெண்டர் 1,00,00,000 60,00,000. ஓ, 1,00,00,000 ஆனா நீங்க 10 கோடிலாம் ஏலத்துல எடுத்ததா கேள்விப்பட்டிருக்கனே. ஆமாமா, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனா இப்போ எல்லா டெண்டரோட ரேட்டும் அதிகமா வந்திருக்கு. ஸோ இதுக்காக என்னால கொட்டேஷன் ரெடி பண்ண முடியாது. அதனால இப்போ நான் வச்சிருக்க இந்த டெண்டரை அதிகமான ரேட்டுக்கு கோட்டிங் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்ன? ம், ஒரு வழி இருக்கு. என்ன? ஒன்னு போட்டு தள்ளிட்டா சரியா இருக்கும். என்னது? இல்ல 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 நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமான ரேட்டிங்க்கு கோட் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். ஓ, ஓகே ஓகே. இல்ல, பேசுறதுல ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? டே பொம்பளை பொறுக்கி, அதானே இன்னும் கேட்காம இருக்கேன்னு யோசிச்சேன். ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க. ஓ, ஒய்ஃப்? நம்ம இப்போ பிஸ்னஸ் பத்தி மட்டும்தான் இங்க பேசுறோம். ஸோ இங்க இந்த பர்சனல் லைஃப்லாம் உள்ள இழுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ம், ஓகே ஓகே. ஒரு முக்கியமான விஷயம், கோட் பண்ணிருக்க இந்த டெண்டர் கொட்டேஷன் யார்கிட்டயும் லீக் ஆக கூடாது. அதெல்லாம் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஐயோ, அதை பத்தின நீங்க கவலைப்பட வேணாம். ம், என்ன சார் உங்களை மாதிரி ஏமாத்திரவன் நினைச்சீங்களோ? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் இட். இல்ல இல்ல, யதார்த்தத்தை சொன்னேன். ஓகே, பாத்துக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 3 நாள்ல கோட்டிங் ஆரம்பிச்சிரும். ம், ஓகே. ச்சே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி ஓகே போ. அவருக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாலும் நம்ம ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சரி நடந்து போவோம், வேற வழி இல்லை. யாரு யாரு நீங்க? டேய் மச்சான், யாராண்டா? என்ன இந்த நேரத்துல ஏதோ ஒரு புறா போய்கிட்டு இருக்கு? அதான் பாருடா, ஆளு பார்க்க செம்ம அழகா இருக்காடா. டேய், இவ தாண்டா இன்னைக்கு. ஏய், என்ன யாரு நீங்க? நான் நான் போறேன். போறியா? போறதுக்காக தான் உன்னை சுத்தி ரவுண்ட் அடிச்சுமோ? டேய் மச்சான், போறாளாண்டா. ஏ வேணாம், இங்க பாருங்க. நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, வேணாம். ஏண்டி, இந்த ரோட்ல ஒரு சின்ன குழந்தை போனா கூட நாங்கெல்லாம் விட்டு வைக்க மாட்டோம். நீ இவ்வளோ பெரிய ஆள இவ்வளோ அழகா இவ்வளோ நச்சுன்னு போனா உன்னை விட்டு வைக்கணுமா? அறிவில்ல, நீ ஒரு பொம்பளை வயித்துல தானே பிறந்த, எப்படா பேசிக்கிட்டு இருக்க? ஏ, என்ன பொறுத்த அளவுல யாவா கிடைச்சாலும் நாங்க எல்லாம் பண்ணுவோண்டி. அதுவும் நீ பார்க்க நல்லா ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி இருக்கியா? உன்னை எப்படி பேபி விட்டு வைக்கிறது? டேய், தப்பிச்சு ஓடிட போறாடா. போன வாட்டி ஒரு பொண்ணை தப்பிக்க விட்ட மாதிரி இந்த தடவை விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான்டா. புடிங்கடா புடிங்க பேபி. வேணாம், பக்கத்துல வராதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு பேபி, நாங்க பண்றது பண்ணுவோம். டே மச்சான், வேணாம் வேணாம் வேணாம்னா வேணும்னா வேணாம், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. வேணாம் வேணாம் விக்ரம். விக்ரம், என்னடா? ஆ, என்ன? அது அண்ணா, அது டேய் நான் என்ன 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 சவுண்டு? ஏய், இந்த இடத்துல இருக்கணுமா? ஏய், வாடா ஓடிடலாம். ஆ என்னடா டூயட்டாடா ஆடிட்டு இருக்கானுங்க? என்னடா பண்றானுங்க இவனுங்க? ஏய், என்னங்க? என்ன? ஆ, என்னன்னு கேக்குறேன்.